இப்போ நம்ம இதில் வந்து கத்திரிக்காயை போட்டுடலாம். லைட்டாக இதை வந்து கலந்து விட்டுடலாம். அடுப்பை நம்ம வந்து ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சு விட்டிங்கன்னா கத்திரிக்காய் நல்லா வெந்துடும், இந்த எண்ணெய் நல்லா மேலே மேந்து வந்துடும். இப்போ நம்ம மூடி வச்சிடலாம் ஒரு 5 மினிட்ஸ். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு, நம்ம திறந்து பார்க்கலாம். எண்ணெய் நல்லா மேலே மேந்து வந்துருச்சு, கத்திரிக்காயும் சூப்பராக வந்துருச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, பார்க்குறதுக்கு அருமையாக இருக்குது. இப்போ குழம்பு எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்துடலாம். எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு இந்த மாதிரி கிரேவி மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும், ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ சாப்பிட்டு பார்த்துடலாம்.